ஐபிஎல் மினி ஏலத்தில் நீங்கள் வியந்து போகும் அளவிற்கு அதிகமாகவும் குறைவாகவும் ஏலத்தில் எடுக்கப்பட்ட வீரர் யார் என்கிற கேள்விகளுக்கு மக்கள் குரல் பகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம். கேகேஆர்லேருந்து ரசல் வந்துட்டு விலகிறனால அந்த இடத்துல ஒரு இடத்த பார்த்துட்டே இருந்தாங்க ஒரு பிளேயரை. அப்படி பார்க்கும்போது அது கேமரான் கிரீன் தான் கரெக்டாக இருந்தார். அதனால் அவரை வந்துட்டு எடுத்தாங்க. கேமரான் கிரீனையும் வந்துட்டு கேகேஆர் வந்துட்டு விடவே இல்லை. லாஸ்ட் வரைக்கும் சிஎஸ்கே ட்ரை பண்ணாங்க 25 வரைக்கும். ஆனால் லாஸ்ட்டில் வந்துட்டு கேகேஆர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த முஸ்தபிசூர் ரஹ்மானி அப்படி தான் 8 crores வரைக்கும் சிஎஸ்கே ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் அவங்க விடவே இல்லை. 9.20க்கு வந்துட்டு திரும்பி முஸ்தபிசூர் ரஹ்மானையும் கேகேஆர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம உள்நாட்டு வீரர்கள் 2 பேர், கார்த்திக் சர்மா அப்புறமா பிரசாந்த் வீர், அவங்க 2 பேர்த்தையும் எடுத்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க திறமையினால அவங்க எடுத்திருக்காங்க. ரொம்ப தகுந்த விஷயம். அப்புறம் ஆக்சுவலாக கார்த்திக் சர்மா வந்து விக்கெட் கீப்பர், அப்புறமா ஆல்ரவுண்டரு. அப்புறம் பிரசாந்த் வீரும் ஒரு ஆல்ரவுண்டரு. அதனால அவங்கள வந்து 14 கோடிக்கு சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. அன்கேப்டு பிளேயரா பிரசாந்த் வீரன் ஒருத்தர் வந்து சிஎஸ்கேக்கு எடுத்திருக்காங்க. 14.5 கோடிக்கு எடுத்திருக்காங்க. இது நல்ல பிக் தான் அவங்களுக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஜடேஜா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் போயிட்டாரு. அது இல்லாமல் ஆல்ரவுண்டரும் அவர் நிறைய யூபி லீக்ல வந்து நிறைய அடிச்சிருக்காரு லெஃப்ட் ஹேண்டரா. அதனால வந்து நல்ல பிக். போன அளவுக்கு பார்த்த பிளேயர்னா கேமரான் கிரீன் தான். இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் எல்லாம் பெரிய வேலைக்கு போகிறது ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிளேயர்ஸ், அதுவும் அவங்கெல்லாம் பெரிய கோடியில் போகும்போது அது ஒரு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதுலேயும் ஆர்சிபி ஒரு செம்ம பிக் எடுத்தாங்க. அவர் மங்கேஷ் யாதவ்னு சொல்லிட்டு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆல்ரவுண்டர். அவர் செம்மையாக ஆடி இருக்காரு. அவர் நல்லா ஆடுவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.